இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பழச்செடிகளை நீங்க நடவு செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பைய காட்டுங்கம்மா. ஈரப்பதங்கிறது இந்த அளவுல இருந்தா போதுமானது. ஈரப்பதம். இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளான்டேஷன் பண்றதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் பாத்தீங்கன்னா அதிக அளவுல ஈரப்பதம் வச்சுட்டு பிளான்டேஷன் பண்ணுவாங்க. அதுவும் தவறு. அதே மாதிரி ட்ரையாவும் இருக்கக்கூடாது. நீங்க பிளான்டேஷன் நெக்ஸ்ட் அடுத்த நாள் பண்ண போறீங்கன்னா முதல் நாள் வந்து ஓரளவு மீடியமான வாட்டரிங் பண்ணி வச்சிருங்க. அப்ப அது சரியான ஈரப்பதத்துல இருக்கும். உங்களுக்கு பேக் ரிமூவ் பண்றதும் ஈஸியா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் மேஜர் மிஸ்டேக் லேபர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பேக்கை ரிமூவ் பண்றப்ப இதுதான் உயிர் மண் சொல்லுவோம். ஒரு கண்ணுக்கு பழக்கன்றுகளை பொறுத்த வரைக்கும் இந்த உயிர் மண் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நீங்க பிளான்டேஷன் பண்ணும்போது உயிர் மண்ணும் சேர்ந்து தான் குழிக்குள்ள வைக்கணும் நம்ம. பட் சில லேபர்ஸ் வைக்கும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா எடுக்கிறவங்க இந்த உயிர் மண்ணை ஊத்துருவாங்க. சோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எப்பவுமே இதுதான் உயிர் மண். இந்த பாருங்க இதுல வேர்கள் இருக்கு, வேர்கள் ஓடி இருக்கு. பட் என்னன்னா அந்த உயிர் மண்ணை வந்து நீங்க வந்து ப்ராப்பரா சேஃபா லேண்டுக்குள்ள நம்ம வைக்கணும். ஏன்னா அந்த உயிர் மண்ணுல இருந்து தான் நம்ம மண்ணுக்கு வேர்கள் ஸ்லோவா நமக்கு சர்வே ஆகி வரும். அப்ப இந்த உயிர் மண்ணே நீங்க உதிர்த்துட்டு இந்த பிளான்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிளான் வந்து உங்களுக்கு சர்வே ஆகாது. 99% பாத்தீங்கன்னா இந்த பிளான் இறந்து போயிடும். 1 or 2 daysல இந்த பிளான்ஸ் பாத்தீங்கன்னா இறந்து போயிடும். ஓகே, அதாவது நம்ம வைக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு மண்ணை தள்ளிடுவாங்க. ஆமா, நமக்கு பிளான்டேஷன் பண்ணும்போது லேபர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, இந்த உயிர் மண் உதிர்ந்திருக்கும், ஆனா நமக்கு தெரியாது. அவங்க உள்ள வச்சு குழியை மூடி வச்சிருவாங்க, சேஃபா வச்சிருவாங்க. பட் ஆனா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்டர் 1 or 2 daysக்கு அப்புறம் இந்த வேர்கள்லாம் அழுக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இலைகளும் காய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மிஸ்டேக் மேஜரா பண்றாங்க. ஸோ நம்ம ஃபார்ம்ல வந்து நம்ம பிளான்டேஷன் பண்ணும்போது நம்ம லேபர்ஸ் இதை ப்ராப்பரா சொல்லி கொஞ்சம் கவனமா வைக்க சொல்லணும்.